எல்லாருக்கும் வணக்கங்க. நேத்து போட்ட வீடியோ கொஞ்சம் உணர்வுபூர்வமா பேசிட்டேன். ஏதாவது உங்க மனச காயப்படுத்திருந்தா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதே சமயத்துல உங்க பாதம் தொட்டு நான் நன்றிய சொல்லிக்கிறேன். ஏன்னா, நான் என்ன மனசுல நெனச்சேனோ, அதாவது தளபதி பத்தி எதுவும் கேவலமா பேசாம, நம்ம டார்கெட் என்னவோ, நம்ம எதிரி என்னவோ, 2 தலைவர்கள் சொன்ன எதிரி என்னவோ, அவங்கள பத்தி மட்டும் தான் நீங்க அங்க கமெண்ட்ஸ்ல போட்டிருக்கீங்க. அதுக்கு கோடான கோடி நன்றிகள். இப்ப நேரா விஷயத்துக்குள்ள போயிரலாம். இப்ப விஷயம் என்னன்னா, நேரா எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னன்னா, கூலி படம் இவ்வளவு ஃபிளாப்போ அதெல்லாம் தெரியாது. ஆனா இவ்வளவு கேவலமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர்ற கமெண்ட்ஸ் காரணமே நம்ம சீமான் தம்பிகளும் தளபதியோட தொண்டர்களும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதை நான் எப்படி சொல்றதுனே தெரியல. ஓகே, அதை பத்தி தான் டீட்டெயிலா பேச போறோம். நேத்து மாதிரி இல்லாம கொஞ்சம் ஜாலியாவே பேசுவோமே. அந்த வீடியோ பத்தி போலாம். நீங்க இந்த சேனலுக்கு முறையா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கனே அழுத்தி விட்டீங்கன்னா நாம இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் உங்க அடிக்கடி வரும். ஓகேவா? சோ விஷயத்துக்குள்ள போகும்போது இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், சீமான் தம்பிகள் எல்லாமே விஜய்க்கு ஆப்போசிட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூலி படம் அப்படியே ஆஹா ஓஹோன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீமான் தம்பிக்கு ரொம்ப ஹைப் ஏத்தி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹைப் ஏத்தி அங்க படத்தை போனோடனே ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு முக்கியமான காரணம் சீமான் தம்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரஜினியோட எதிரி நம்ம விஜய் அப்படி இருக்கிறனால விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே, தளபதியோட ஃபேன்ஸ் எல்லாருமே ஓகே இந்த கதை சரியில்லை, இந்த டெக்னிக்கலா சரியில்லை, அப்படி இப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஒரு ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம 2 பேரோட தலைவர்களையும் நாசம் பண்றது இந்த தேர்டு ஒருத்தர் இருப்பாங்க தெரியுமா, அவங்க எல்லாமே சேர்ந்துக்கிட்டு, அதாவது ஏன்னா நமக்கு தான் தெரிஞ்ச எதிரியாச்சே, அந்த எதிரி பேரை என் வாயால சொல்லணுமா, அவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை அது கிடையாது. உண்மையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கதையில ஒண்ணுமே இல்லை. அதுதான் மெயின் காரணமே. இப்போ இவங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா அதாவது சீமான் தம்பிகளும் சரி, தளபதி விஜயும் அவங்கள பத்தியும் பேசி ஓகே இவங்க தான் பேசி அந்த படத்தை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே நீ நம்புவீங்களா? இவங்க 2 பேரும் ஸ்ட்ராங்கா சேர்ந்து சொன்னா ஒரு படத்தை ஸ்பாயில் பண்ணிட முடியுமா? என்னங்க நீங்க வேற பேசிட்டு இருக்கிறீங்க? அந்த கதையில பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் மாஸ் நம்ம தலைவரோட என்ட்ரி, அதாவது ரஜினி அவர்களோட என்ட்ரி சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் படத்தோட மூவ்மெண்ட் ஒண்ணுமே சரியில்லை. அதாவது ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டா ஆன அந்த ஸ்பீட்ல அப்படியே அப்படியே தொங்கிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான நம்ம புல் சட்டை மாறன் அவர் சொன்ன ரிவ்யூல எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாரு, ஒரு ஹீரோ ஹிட் ஆகணும்னா ஸ்ட்ராங்கான வில்லன் வரணும் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த ஸ்ட்ராங்கான வில்லன் நம்ம நாகார்ஜுனா அவர்கள் செய்ய தவறிட்டார். அந்த நாகார்ஜுனா அவர்கள் செய்ய தவறிட்டார்னா அவரோட நடிப்பில் இல்ல, நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அவருக்கான ஒரு ஃப்ரேம் கரெக்டான ஒரு கேரக்டர், அந்த ஒரு கேரக்டர் ஸ்ட்ரக்சர் அமைக்கல, ஒரு டைலாக்ஸ் அது இல்ல, இது மாதிரி விஷயங்கள். அப்புறம் பாத்தீங்கன்னா எண்டு கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு எல்லாமே, எண்டு கண்டிப்பா எல்லாமே நல்லா இருக்குது, அது நானும் சொல்லுவேன். எல்லாமே நல்லா இருக்குது. அந்த ஒரு 20 மினிட்ஸ் நல்லாவே இருக்கும். ஆனா அந்த கடைசி 20 மினிட்ஸ் வச்சா படத்தை பார்க்க முடியும்? ஒரு 15 நிமிஷத்தை அதை வச்சுக்கிட்டு நம்ம படத்தை 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா? சோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து பொறுக்கி பார்க்கும் போது நீங்க தேவையில்லாம இவங்கள மேல பழிய போட்டுட்டு இருக்கீங்க. இவங்க பாவம் சிவனியான்னு அவங்க கட்சி எப்படி வளர்க்கறது, என்ன பண்றது, ஒவ்வொரு பிரச்சனையும் சொசைட்டில என்ன நடக்கிற பிரச்சனையை போய் அங்க சால்வ் பண்ணி அண்ணன் சீமான் அங்க போய் நிக்கிறதுக்கும், விஜய் அவரால வர முடியல, இங்க வர முடியாததுக்கு 1008 பிரச்சனைகள் இருக்கு. அதை தாண்டி அவரு சொசைட்டில ஃபேஸ் பண்ற விஷயத்தை அவங்க சால்வ் பண்றதுக்கே இது முடியாத சூழ்நிலை இருக்கும்போது இந்த கூலி படத்தை பாக்குறதுக்காக எங்களுக்கு நேரம்? கூலி படத்தோட மெயின் அந்த பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். ஏன்னா அந்த படத்தோட முக்கிய ரீசன் அங்க நடந்தது என்ன அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் ஒருத்தரே தலையில ஏத்திக்கிட்டதுதான். அந்த ஒருத்தர் தலையில ஏத்திக்கிட்டு யார் தெரியுமா? லோகேஷ் கனகராஜ் அவர்கள். ஏன்னா சினிமாவோட கரண்டா போயிட்டு இருக்கிற விஷயமா அதான் நடந்துகிட்டு இருக்குது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நான் பழைய படத்துல இருந்து இங்கிலீஷ் எல்லா மூவியுமே ஜென்ரலா பார்ப்பேன். ஏன்னா பேசிக்கா எனக்கு டைரக்ஷன் ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த விஷயத்துல எல்லாத்தையுமே புக்ஸ் வாங்கி படிக்கிறது, இது மாதிரிலாம் படிக்கும் போது அந்த காலத்து விஷயங்கள், அந்த காலத்துல ஒரு படம் ரொம்ப ஹிட் ஆகலினாலும் நார்மலா ஓடிடும். ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கதை இலாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். கதாசிரியர் ஒருத்தர் இருப்பார், கதையை ஒருத்தர் கொண்டுகிட்டு வருவார், ஒரு கதையை எடுத்துக்கிட்டு வருவார். அந்த கதையை எடுத்துக்கிட்டு ஓகே இந்த கதை அந்த டிஸ்கஷன் பண்ணும். அதுலயே ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. இந்த கதை என்ன, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது கதையை ஒரு விவாதிப்பாங்க. ஓகே இந்த கதை சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கதை பிடிச்சு போன உடனே ஸ்கிரீன் பிளே ரைட்டர், திரைக்கதை ஆசிரியர் ஒருத்தர் இருப்பார், திரைக்கதை எழுதுபவர் ஒருத்தர் இருப்பார். இந்த கதையை சின்னதா இருக்கிற ஒரு 10-15 லைன் கதையை அப்படியே 60 சீனு 80 சீனு எல்லாத்தையுமே பிரிச்சா சீன் பை சீனா அங்க எழுதிட்டே வருவார். அந்த எழுதிக்கிட்டு வந்த விஷயத்த டயலாக் ரைட்டர் ஒருத்தர் இருப்பார். ஸ்கிரீன் பிளே தெரிஞ்சிருச்சு, டயலாக் யார் எழுதுவா?
இதுதான் ஸ்கிரீன் பிளே, இதுக்கான டயலாக் ரைட்டர் ஒருத்தர் இருப்பாரு. அந்த டயலாக் ரைட்டர் வந்து பக்காவா எழுதி அவங்களும் எல்லாம், அதான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே அவங்கவுங்களுக்கான ஒரு டீம் வந்து ஒரு ஒரு குரூப் வச்சிருப்பாங்க. அவங்க டிஸ்கஷன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கதை உருவாக்குவார், திரைக்கதை எழுதுவார், அதுக்கான வசனங்களை ஒருத்தர் எழுதுவார். இது எல்லாம் சேர்ந்து ஒரு படமா உருவாகும். அந்த படத்தை உருவாகி அப்படிலாம் பார்க்கும்போது அந்த மனசுலயே ஓட்டி பார்ப்பாங்க, இந்த கதை இப்படி இருக்கும், இந்த ஆடியன்ஸ் எப்படி இருப்பாங்க, கரண்டா என்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்குது, யாரெல்லாம் இது விஷயத்துக்குள்ள வரணும், என்னென்ன கேரக்டர்ஸ் உள்ள வந்தா நல்லா இருக்கும், இப்ப கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற ஆக்டர் ஆக்ட்ரஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மைண்ட்ல வச்சிருப்பாங்க. இப்பயும் மைண்ட்ல வச்சிருக்காங்க. ஆனா இங்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கான ஆள் ஒருத்தர் மட்டும்தான். அவரே எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. எல்லாத்தையும் அவரே சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இப்ப ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் வந்துச்சுன்னா அந்த டைம்ல போய் அந்த படத்தை அவ்வளவு பட்ஜெட் போட்டு இப்போ ஒரு 500 600 கோடி பட்ஜெட் இருக்குது அப்படிங்கும் போது அதுல ஒரு 200 கோடி பட்ஜெட் செலவானதுக்கு அப்புறம் அவர் கிளிக் ஆகும். ஐயோ இந்த சீனு சரியில்லையே அப்படின்னு ஒன்னும் பண்ண முடியாது. சரியே இல்லைனாலும் அந்த சீனை எடுத்துதான் ஆகணும். அது ஒன்னும் பண்ண முடியாது. சோ இது மாதிரி விஷயம் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒருத்தர் தலையிலேயே இறக்குறதுனால பழைய ஃபார்மேட் தூக்கி எஞ்சிட்டு ஒருத்தர், ஏன்னா அவங்களுக்கு தனித்தனியா காசு கொடுக்கணையா, அதுக்கெல்லாம் போகணும். நீங்க போயிட்டு ஒரே நடிகருக்கு 250 கோடி 200 கோடி கொடுக்கறதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் சேர்த்து கொடுங்க. அதுதான் எங்களோட கேள்வியா இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு தனியா கொடுத்துருங்க. இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு தனியா கொடுத்துட்டாலே அவங்க எங்க வேலையும் செஞ்சிருவாங்க. அவங்க எங்க பொறுப்பா செஞ்சு அந்த கதையை வந்து அப்படியே அழகா கொண்டு வந்திருப்பாங்க. இன்னொரு மைனஸ் என்ன ஆகி போச்சுன்னா, அங்க ரத்னகுமார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து மிஸ் ஆகுறாரு. விக்ரம் படத்துக்கு அங்க வசனம் எழுதினவரு, எல்லா விஷயத்துக்குமே அவர் வந்து இன்வால்வ் ஆகியிருந்தாரு. ஏன் அவர் தூக்குனாங்கிறது உங்களுக்கு கதை தெரியும். காக்கா கதை ஞாபகம் இருக்கா? சோ அந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லி அங்கிருந்து அது பர்சனலா தூக்கிட்டாங்க. அது தேவையில்லாத விஷயங்கள் தான். ஓகே, நம்ம விஷயத்துக்குள்ள இப்ப வந்துடணும். இப்போ சோ இது மாதிரி ரீசன் தான் இங்க வந்து பிரச்சனையா போயிருக்கு. சோ இவ்வளவு விஷயத்த வச்சுக்கிட்டு நம்ம சீமான் தம்பிகள் வந்து ஹைப் ஏத்திட்டாங்க விஜய்க்கு ஆப்போசிட்டா. விஜயோட தொண்டர்கள் எல்லாரும் ரஜினிக்கு ஆப்போசிட்டா நின்னு படத்தை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. எந்த விதத்துலங்க நியாயம்? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த அரசியல்ல லீடர் நல்லா இருந்தா மட்டும்தான் பாலிடிக்ஸ் நல்லா இருக்கும். அவனோட கட்சி வளரும், கட்சி வந்து டெவலப் ஆகும், கட்சி ஆட்சி அமைக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த திரைப்படம் ஒரு காவியமாகும் வரலாறு படைக்கும். ஆனா இங்க ஸ்கிரிப்ட்ல சொதப்பிருச்சு, அப்புறம் எங்க காவியமாகிறது? அதனாலதான் பிரச்சனை. ஒரு லீடர் நல்லா இருந்தா பாலிடிக்ஸ் நல்லா இருக்கும், சீமான் அண்ணன் போல தளபதி விஜய் போல வளரும். இங்க ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தா காவியம் வரலாறா மாறும். ஆனா இங்க ஸ்கிரிப்ட் ஸ்பாயிலு, படமும் ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்க எல்லாத்துக்கும் இந்த விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன். உதாரணத்தோட சொல்லணும்னு ஆசையா இருக்குது. என்னன்னா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பிரியாணி ஒரு கல்யாண வீட்டுல போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த கல்யாண வீட்டுல போயிட்டு எல்லாருமே சாப்பிட உட்கார்ந்த உடனேமே ஒரு பக்கம் நம்ம சீமான் கட்சி தொண்டர்கள் அந்த பக்கம் நிக்கிறாங்க, இந்த பக்கம் இருக்கிறீங்க தளபதி தொண்டர்கள் இங்க இருக்கிறாங்க. வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வணக்கம் சொல்லிட்டு வாங்க இந்த சைட்ல உட்காருங்க, இந்த பக்கம் இருக்கிறீங்க சீமான் உட்கார சொல்றாங்க, இந்த பக்கம் இருக்கிறீங்க தளபதி எல்லாம் உட்காருங்க, நாங்க தான் ப்ரொமோட் உங்களுக்கு பண்றோம். இந்த பிரியாணி பாத்தீங்கன்னா சூப்பரான பிரியாணி, இந்த பிரியாணியில் வந்து அவ்வளவு ஒரு அம்சமான அத்தனை விஷயங்களையும் கலந்து நம்மளோட செஃப் வந்திருக்காரு, அருமையான செஃப், நல்லா சுவை, அவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சாப்பிட சொல்லி நல்லா ப்ரொமோட் பண்ணி அந்த சாப்பாடு என்ன, எங்கிருந்து, எந்த ரைஸ், என்ன அதுக்கு மசாலா போட்டிருக்காங்க அப்படின்னு ப்ரொமோட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நாக்கு ஊறி உட்காந்து சாப்பிடலாம்னு எடுத்து வைக்கும் போது உப்பு இல்ல. இப்போ தப்பு யாரோடது? ப்ரமோட் பண்ணின ஆளுங்களோட தப்பா பிரியாணி இவ்வளவு நல்லா இல்லாததுக்கு? இல்ல அத உப்பு போட மறந்த செஃப்போட தப்பா? நீங்க தான் அதை சொல்லணும். அதனால இப்ப அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது. பிரியாணிக்கு உப்பு போடாதவர் அவர் யாரு? லோகேஷ் கனகராஜ் அவர்கள். அவர் போடாத செஞ்ச ஒரு தப்புனால பிரியாணி நல்லா இல்ல. ஆனா ப்ரமோட் பண்ணின ஆளுங்களை கொண்டாந்து இங்க நிக்க வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கோம். சோ இந்த ஒரு டெசிஷனோட நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க இந்த சேனல் வந்து முக்கியமா நல்ல நல்ல வீடியோஸ், அரசியல் சம்பந்தப்பட்ட வீடியோக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. நான் மறுபடியும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சீமான் அவர்களும் தளபதி விஜய் அவர்களும் இந்த அரசியல் வந்தது எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியம், தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமா நாம பாதுகாக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லிக்கிறேன். அதனால மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இவங்க 2 பேர்த்தோட புகழ் பாடுறதை விட அவங்களோட செயல்களை நாம எடுத்து சொல்றதுதான் நம்ம சேனலா இருக்குது.
அது மட்டும் இல்ல, அரசியல் மக்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு இன்னலான பிரச்சனையும் இந்த சேனல் தட்டி கேட்க தவறாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட இது முடிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.